அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் நம்மளோட நூல் கட்டுரை திறனாய்வு தான். 1370வது நிகழ்ச்சி. நேற்றுக்கு யாவரும் கேளீர் ஸ்ரீதேவி பண்ணாங்க. முதல் முறையா ஸ்ரீதேவி தொடங்கி வச்சாங்க. அதாவது நம்ம எழுதி 5 வருஷமா டிராவல் பண்ணி 5 வருஷத்துல புத்தகம் எழுதுவோன்னு துளி கூட நினைக்காத, ஆனா புத்தகத்தை எழுதி முடிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவா ஒரு புத்தகம் எழுதி முடிச்சு 26 பேரும் எழுதி முடிச்சு ஒரு விழாவும் கொண்டாடி அருமையா வெளியிட்டோம். இதுல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்றது அடுத்தது. நாமளாச்சும் அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்களை படிச்சு படிச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு தோணுச்சு. அது எல்லாரும் செய்யற மாதிரிதான் நம்மளும் செய்யறோம். இருந்தாலும் நமக்கு இதுல பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம புத்தகத்தை நாம எழுதுந்த நம்ம தளத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கட்டுரை பேசுறதுன்றது மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வரிசையில இன்றைக்கு இரண்டாவது கட்டுரை நம்ம சதீஷோட கட்டுரை இதயக்கல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து சதீஷும் அவங்க பொண்ணும் சேர்ந்து எழுதினாங்க. குழந்தையும் சேர்ந்து அதாவது குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு பாணியில அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அந்த கட்டுரையை தான் இன்னைக்கு நம்ம மூர்த்தி சார் ஒரு சின்ன அவருக்கு நேத்து தான் புத்தகம் போச்சு. நேத்து தான் அனுப்பினேன். நேத்து தான் புத்தகம் போச்சு. எனக்கு போன் பண்ணாரு. அவர் போன் பண்ண வேண்டி நான் வேற மாதிரி பிடிச்சிட்டேன். அவர் ஏன்டா போன் பண்ணு நினைச்சிட்டு இருப்பாரு. போன் பண்ண அடுத்த செகண்ட் நாளைக்கு பேசுறீங்களா அப்படின்ட்டு நானு. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஏதாச்சும் ஒரு கட்டுரை இது பண்ணி போடுங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. நைட்டு செலக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப. அதாவது ஒரு நாள் வரிசையா இந்த மாதிரி 2 நாள் தொடர்ந்து 2 நாட்கள் நம்மளுடைய கட்டுரைகள் பேசப்படும்னு நான் நினைக்கல. பல நேரங்கள்ல நம்ம அப்படியே ஒரு சின்ன சின்ன திட்டமிடும் போது அந்த நிகழ்ச்சிகள்லாம் கடகடன் நடக்கும் போது அதுல ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியா நினைக்கிறேன் நான். நேத்திக்கு அவங்க ஸ்ரீதேவி ரொம்ப அழகா ஒரு கட்டுரையை எப்படி நம்ம திறனாய்வு செய்யணும், எந்தெந்த விதத்துல அதை நம்ம கொடுக்கணும், அந்த அந்த எழுத்தாளரோட உள்நோக்கம் என்னவா இருக்கும், அவங்க எந்தெந்த பார்வையில பார்த்திருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப அழகா நுணுக்கமா எடுத்து சொன்னாங்க. உண்மையாவே ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருந்து அந்த குறிப்பு தெரிஞ்சுது. அவங்களுக்கும் நாம நிறைய பாராட்டு செஞ்சோம். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நான் என்ன பண்ணேன், நேத்து அவங்க போய் சந்தியா நான் அது யூடியூப்ல போடலனால நம்ம ஃபேஸ்புக்ல இருந்த லைவ் எடுத்து மூர்த்தி சாருக்கு அமிச்சிட்டேன். நான் முடிஞ்சா நேரம் கிடைச்சா பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் காலேஜுக்கும் போனோம், பள்ளிகளையும் சமாளிக்கணும், மற்ற வேலைகளும் பார்க்கணும். அதுல நடுவுல இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம். நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு. அந்த குறைவான நேரத்துல இது அத்தனையும் செய்ய முடியுமான்றது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்றத. வாங்க சார். அவர் பெரம்பலூர்ல அரசு கலை கல்லூரியில, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆங்கில பேராசிரியரா இருக்காரு, இணை பேராசிரியரா இருக்காரு. அவரு சிறந்த கவிஞரும் கூட, எழுத்தாளரும் கூட. பல நூல்கள் எழுதியிருக்காரு. 2 நாவல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்திலயும் எழுதியிருக்காரு, தமிழ்லயும் எழுதியிருக்காரு. 2 நாவலும் பங்குடி என்ற ஒரு மிகப்பெரிய நாவல் தான் நம்ம இங்க தளத்துல பகிர்ந்தோம். ஆனா அது படிக்க வேண்டிய நாவல். கொஞ்சம் எல்லாரும் படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது அவரோட நாவல் பங்குடி அப்படின்றது. இன்னொரு இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. அந்த புத்தகம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் மீட் பண்றோம் அவர் ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் சந்திச்சு அப்புறம் பார்க்க முடியாது போயிடுச்சு. அப்படி ஆச்சு. பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்றத. வாங்க சார். மூர்த்தி சார் வணக்கம். வாங்க. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடிபிளா இருக்கா சார்? கிளியரா இருக்கு. ஓகே. மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இணையதளத்தின் வாயிலாக தமிழகம் மட்டுமல்லாது உலகத்தின் பல இடங்களிலும் தமிழின் குரலை தொடர்ந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் இந்த இணையதளத்தினை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கு எனக்கு முதல்ல வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறந்த ஒருங்கிணைப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இணையதள கூட்டமாக இதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த லிங்க் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லா கூட்டங்களிலும் என்னால் கலந்து கொள்ள முடிவதில்லை. ஆனாலும் கூட சில கூட்டங்களின் பேசப்பட்ட சில கருத்துக்களை, பொருண்மைகளை தொடர்ந்து நான் கேட்பதுண்டு. அந்த வகையில்
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்னதை போல நேற்று தான் எனக்கு புத்தகம் கிடைத்தது. அதில் அப்படியே ஜஸ்ட் நான் லீவ் த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் அந்த அணிந்துரையோட ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் எல்லா இலக்கிய தளங்களிலும் நன்கு அறியக்கூடிய ஒரு ஆளுமை சோம வள்ளிப்பன் சார் வந்து ஒரு மிக நேர்த்தியான அணிந்துரை வந்து இந்த புத்தகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அணிந்துரை வந்து ஒரு நுழைவு வாயிலை போல இருந்தது எனக்கு இந்த புத்தகத்து உள்ள போறதுக்கு. சார் வந்து உடனே எனக்கு இன்னைக்கு நாளைக்கு என்ன பேச போறீங்க அப்படின்னு உடனே எனக்கு தலைப்பு சொல்லி பிறகு அந்த அணிந்துரை முதல்ல படிச்சேன். அப்படி அணிந்துரை படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு கட்டுரை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் இருந்து பேசுறது. அதுதான் அந்த இதயக்கல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அதுல ரொம்ப நெருக்கமா வாசிக்கிறதுக்கு அல்லது அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நான் முடிவெடுத்ததுக்கான ஒரு காரணம், அந்த கட்டுரை வந்து ஒரு ஒரு தந்தை தன் மகளோடு சேர்ந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஈர்ப்பா இருந்துச்சு எனக்கு. எப்படி ஒரு சின்ன குழந்தையோட சேர்ந்து ஒரு கருத்துக்களை திரட்டி தரவுகளை திரட்டி அதை ஒரு முழு வடிவமான ஒரு கட்டுரை தொகுப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் கூட குழந்தையிடமிருந்து பெற்று அதனை ஒரு படைப்பாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்துக்கு முதல்ல வந்து நான் வந்து நன்றியும் பாராட்டியும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். உள்ளபடியே நான் எதிர்பார்த்தது போல மிக பிரமிப்பான விஷயங்களை என்னால் இந்த காகிதங்கள் இந்த பக்கங்களில் தொடர்ந்து கடந்து போக முடிந்தது. அதுல ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா 3 விஷயங்கள் தான் அதுல பேசப்பட்டிருக்கிறது. 3 சின்ன சின்ன எபிசோடா பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக முதல்ல இந்த வரியை சொல்லிட்டு நான் இந்த கட்டுரைக்குள்ள போறது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொனால்டு பார்ட்ரே என்ற ஒரு அறிஞன் தான் சொல்லுவான், பர்த் ஆஃப் த ரீடர் காஸ்ட் அட் தி டெத் ஆஃப் தி ரைட்டர் அல்லது ஆத்தர் என்று சொல்லுவான். ஒரு வாசகன் எங்கு பிறக்கிறானோ அல்லது ஒரு பக்கம் எங்கு வாசிக்கப்படுகிறதோ அந்த வாசிப்பின் மூலமாக அந்த அவன்தான் ஒரு எழுத்தாளரின் மரணத்தை அறிவிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஒரு கால் இப்படி சொன்னது சொல்லப்பட்டதை போல நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதில் அதிகப்படியான ஒரு கருத்துக்களை நாமால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் மட்டும் அதுல நான் வந்து நான் இப்படி பார்க்கிறேன். எப்படி என்றால் போன் வந்துச்சோ? நான் உள்ள வந்தோடனே அவர் வெளில போயிட்டார். எப்படி என்றால் மன்னிக்கணும், ஒரு சின்ன இன்டரப்ஷன், சாரி. நான் இப்படிதான் பார்க்கிறேன். அது வெறும் ஒரு வாசகன் ஒரு புத்தகத்தை வாசிப்பதனால் அவன் ஒரு எழுத்தாளரின் மரணத்தை அறிவிக்கிறான் என்ற ஒரு தட்டையான புரிதலை அல்லாமல், ஒரு புத்தகம் எழுதப்பட்டவுடன் பெரும் வாசக பரப்பிற்கு கொண்டு சேர்த்தவுடன் ஒரு எனக்கு ஒரு எழுதியவருக்கு பிறகாக இன்னொருவர், 2ஆம் நபர், 3ஆம் நபர் அல்லது வேறொரு நபர் வாசிக்க முற்படும் பொழுது அது வாசகனின் கையில் தான் அந்த புத்தகத்துக்கான அர்த்தத்தினை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த இடத்தில் எழுதிய ஆசிரியரோ அல்லது எழுத்தாளரோ குறுக்கிட்டு நான் இந்த புத்தகத்தில் இந்த விஷயத்தினை குறிப்பிடவில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு எழுத்தாளன் என்பது ஒரு புரிதலில், ஒரு மனநிலையில், ஒரு கருத்தினை ஏதோ ஒரு சூழலில் எழுதியிருக்கலாம். ஆனாலும் கூட பெரு வாசக பரப்புக்கு செல்லும் பொழுது அந்த கருத்து அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அப்படியோ அர்த்தப்படுத்தப்பட்டு கொள்ள வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. அந்த வகையில் இந்த கட்டுரை தொகுப்பை, இதயக்கல் என்ற கட்டுரை தொகுப்பை எனது புரிதலின் அடிப்படையில் நான் உங்களிடம் பேசுவதாக இருக்கிறேன். அதுக்கு முன்னதாக இன்னொரு சிறிய விஷயத்தையும் சொல்லணும். ஸ்டீபன் சார் வந்து இன்னைக்கு போட்ட போஸ்டர்ல ஒரு விஷயம் போட்டாரு. இந்த கட்டுரையில் வந்து இதயக்கல் என்பதற்கு வந்து குண்டியில் போட்டு இதுல வந்திருக்கு, குண்டியில் போட்டிருக்கு இந்த புத்தகத்துல. ஆனால் இப்பொழுது வந்து ஷேர் பண்ண பகிர்ந்த போஸ்டர்ல வந்து இதயக்கல் என்பதில் மத்தளலா போட்டிருந்தது. சார் பார்த்தாருன்னா தெரியும் நினைக்கிறேன். இதய கல் என்ற ஒரு போதை வஸ்துக்கு பயன்படுத்தக்கூடிய மத்தளலா போட்டிருந்தது. அது எப்படி செய்தார் என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த நான் பேசக்கூடிய தலைப்பிற்கு மிக பொருத்தமாக இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன், அல்லது பொருத்தி பார்க்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு புத்தகத்தை வாசிப்பதாக இருக்கட்டும் அல்லது புத்தகத்தில் பொதிந்து கிடக்கூடிய பொருண்மைகளை பொதுவெளிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதாக இருக்கட்டும் அல்லது பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும், அது ஒரு போதை தான். அந்த வகையில் இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த இதயக்கல்ல நம்ம குண்டுலாவும் எடுத்துக்கலாம் அல்லது மத்தளலாவும் எடுத்துக்கலாங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் உங்கள்கிட்ட முன் வச்சு, அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த கட்டுரையை எழுதின சதீஷ்குமார் நேரு அப்படிங்கிற எழுத்தாளருக்கும் அவருடைய அன்பின் மகள் தியா சதீஷ்குமார் அவர்களுக்கும்
அப்பப்ப நினைவுல நிறுத்திக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ள போறேன். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயத்தை, கல் போன்ற இருக்கக்கூடிய விஷயத்தை, அல்லது அத்தனை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை இத்தனை இலவாக சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட சதீஷ்குமார் சார் வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் மாதிரி ஒரு விஷயத்தை டச் பண்ணாரு. ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன சூழலை பயன்படுத்தி, சின்ன சின்ன சொற்களை பயன்படுத்தி, அந்த குழந்தைக்கு வந்து எப்படி ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ள போட்டு வைக்கணும் அப்படிங்கிற விதமாக முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த கதையை சொல்ல முயற்சிக்கிறார். அப்ப இந்த இடத்துல சின்ன குழந்தை அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கிறது அது வந்து ஒரு 2 வயசு குழந்தைய 3 வயசு குழந்தை அல்ல அப்படி பார்க்க வேண்டாம். அந்த குழந்தை என்பது வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த குழந்தை என்பதாக நான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முதல்ல வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற விஷயங்களை இன்னைக்கு வந்து நண்பர்கள்லாம் மூழ்கி இருக்கிறாங்க. அல்லது இன்னைக்கு இந்த தளங்கள் வந்து மிக அவசியமான தளங்களாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தளங்கள் மூலமாக தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களோடும் ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பேச முடியுது, கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க முடியுது. அந்த வகையில வந்து ஒரு சின்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த கதை சொல்லக்கூடிய மனுஷனோட, அதாவது கதாபாத்திரத்தோட பேர் வந்து ஆதி. ஆதி எங்களோட பெயர் காரணமே எப்படின்னா, ஒரு கதைய ஆரம்பத்திலிருந்து எடுக்கப்பட்டு, அல்லது வந்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு ரூடிமெண்ட்ல எடுக்கப்பட்டு மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தின் பேர் வந்து ஆதியாக இருக்கிறது. ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து விவாதிக்கிறாங்க. எப்படி விவாதிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு Facebookல வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அல்லது டிக்டாக்ல நம்ம போடக்கூடிய ரீல்ஸ்க்கு வந்து லைக் போடக்கூடிய நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவர்கள் எல்லாம் உள்ளபடியே என்னை பின்தொடர்பவர்களா, அல்லது என்னோட உள்ளபடியே என்னுடைய வந்து வெல்பிஷர்ஸா, என்னை நேசிக்கக்கூடியவர்களா என்று பார்த்தால் அதுல ஒரு சின்ன கேள்வியும் இருக்கிறது. இவர் எப்படி இந்த விஷயத்தை தொடங்குறாரு அப்படின்னா, ஒரு சின்ன கல், அந்த கல் என்பதை வந்து ஒரு மெட்டபாரா, ஒரு குறியீடா, ஒரு உருவகமா, ஒரு குறியீடா இதுல வந்து தொடர்ந்து கதையின் அல்லது கட்டுரையின் தொடக்கத்துல இருந்து கடைசி வரை வந்து இது போயிட்டே இருக்குது. சார் சொன்னாரு, வலிப்பன் சார் கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த கட்டுரை தொகுப்பு என்பது முதலில் ஒரு கதை போல தெரிகிறது, ஒரு கட்டுரை வடிவத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய படைப்புகள் அல்லது புனைவு இலக்கியங்கள், நிறைய புனைவு இலக்கியங்களோட மாடர்னிட்டி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சில கவிதைகள் வந்து உரைநடையில இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம், சில கட்டுரைக்குள்ள சில கவிதைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், சில கவிதைக்குள்ள சில கட்டுரைத்தன்மை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எதேச்சாக நிகழ்ந்ததா, அல்லது வந்து இது வந்து ஒரு நரேட்டிவ் டெக்னாலஜியா பயன்படுத்தப்பட்டுச்சான்னு தெரியல. ஆனாலும் கூட வாசிப்பதற்கும் அல்லது அங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கும் இந்த நரேட்டிவ் டெக்னாலஜி அல்லது இந்த நரேட்டாலஜி வந்து ரொம்ப இதமாகவும் அல்லது வாசனோட தொடர்ந்து வருவதையும் பார்க்கிறேன். அந்த வகையில வந்து முதல்ல ஆதிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து தன்னுடைய நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை பத்தி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்லை பத்தி பேசுறது எப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, கல் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல வந்து இது வந்து கீழே நம்ம பார்க்கிற அல்லது வந்து நாம் கண்ணால் பார்க்கிற உணர்ற கல்லா இல்ல. இது எப்படிப்பட்ட கல் அப்படின்னா, இந்த கல்லை தொடுறவங்க வந்து தன்னுடைய நினைவை இழந்துருவாங்க, தன்னுடைய நண்பர்களை இழந்துருவாங்க. அப்ப இந்த கல்லுங்கிறத எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு Facebookோட பொருத்தி பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமோட பொருத்தி பார்த்துக்கலாம், அல்லது வந்து நம்ம எந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறோமோ அந்த சோசியல் மீடியாவை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். அந்த கல்லை நம்ம யார் தொடுறோமோ அவங்க வந்து தன்னை மறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நான் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்றேன், அடிக்கோடிட்டு விரும்புறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு மாடர்ன் டிவைஸ் எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முழுக்கும் பொழுது தன்னை மறந்து விடுகிறோம். அந்த தன்னை மறந்து விடுவது என்பது எப்படிப்பட்டது என்றால், தான் மட்டும் மறப்பதில்லை, தன்னிடம் இருக்கிற அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டியும், தன்னை சுற்றி இருப்பவர்கள், தனக்கான பொறுப்புகள், தனக்கான கடமைகள், அல்லது எனக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் மறந்துடுறோம் என்பதை போல இந்த கல் இங்கு சித்தீகரிக்கப்படுகிறது, அது உருவகப்படுத்தப்படுகிறது. அந்த கல்லை தான் சொல்றேன், அந்த கல்லு யார் சொல்றாங்களோ அவர்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள் என்று சொல்றாங்க. கதையில ஆரம்பத்தில் தொடங்கும் போது இப்படி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்து பதிவு வைக்கிறார். அப்படித்தான் ஒரு கல்லை வந்து பேசுறாங்க. அந்த கல்லுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. மனிதர்களுக்கு பின்னால் கதை இருக்கலாம், சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கலாம், அல்லது செயல்பாடுகளுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கலாம். ஆனால் கல்லுக்கு பின்னால் ஒரு கதையை சொல்வது நம்ம இங்க பாக்குறோம். அது எப்படி கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதை என்றால்,
பரவாயில்ல, நீங்க நிதானமா பண்ணுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிறேன். கல்லுக்கு பின்னால் மன்னிக்கணும் சார், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், ஆஃப் இட்ஸ் ஓகே, இது பண்ணிட்டேன். நடக்கும், அது வாய்ப்புகள். இட்ஸ் ஓகே. ஓகே. சோ கல்லுக்கு பின்னால் ஒரு கதை, எப்படி கல்லுக்கு பின்னால் ஒரு கதையை சொல்ல முடியும்? அது நம்ம கொஞ்சம் வேந்து பார்க்கிற மாதிரி இருக்கு. கல்லுக்கு பின்னால் ஒரு கதை, இந்த கதை கல்லு என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லு என்பதை இப்ப நம்ம சொல்றோம் அடிக்கடி, உனக்கு உள்ளபடியே இதயம் இருக்கிறதா அல்லது வந்து கல் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. போன் வந்ததுன்னா இந்த இன்டரப்ஷன் சார் நான் ஆடிபிளா இருக்கேனா சார்? ஆடிபிளா இருக்கேனா? கிளியரா இருக்கு. ஓகே, அப்ப வீடியோ லேடி பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன வீடியோ, என்ன சிக்னல் ப்ராப்ளம்? நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இல்ல, அது கொஞ்சம் நிறைய டைம் ஆகும் போல இருக்கு, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். சாரி. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? அதனால சில ஒய்ஃபோட மொபைல் போன் சார், அவங்களுக்கு தான் தெரியாது டெக்னிக் எல்லாமே. சரி, ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ. ஓகே. அப்ப கல்லுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. கல்லுக்கு பின்னால் எப்படிப்பட்ட கதை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கூட பேசும்போது உனக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சமா அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. சோ அப்ப முதல்ல வந்து ஒரு கல்லை பற்றி சொல்லுவதாக இருக்கட்டும், கல்லை பற்றி தொடங்குவதாக இருக்கட்டும், அதே போல ஒரு கல்லை வந்து கல்லுக்கு பின்னால் ஒரு கதையை வைப்பதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கட்டுரை தொகுப்பில் அல்லது இந்த கட்டுரையில் மிகச்சிறந்த ஒரு தரவுகளாகவும் அல்லது வந்து வாசகனுக்கு தான் ஒரு எழுத்தாளர் நினைக்கக்கூடிய ஒரு கருத்தினை தொடர்ந்து முன்வைக்கக்கூடியதற்கு மிகச்சிறந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிற பாக்குறோம். அப்ப அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் என்பது நட்பினை விழுங்கும் சாபத்தின் அடையாளம்னு சொல்றாரு. ஐயோ, இந்த வரியை வந்து நான் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தேன். இந்த இதயக்கல் என்பது நட்பை விழுங்கும் சாபத்தின் அடையாளம். இப்ப திரும்ப இந்த இதயக்கல்லை பத்தி சொல்றேன். இந்த இதயக்கல் என்பது எப்படி என்றால், ஒரு மலையில் இருக்கக்கூடிய அல்லது பாதையில் தட்டுப்படக்கூடிய, ஒரு குன்றில் தட்டுப்படக்கூடிய ஒரு கல் அல்ல. இந்த இதயக்கல் என்பது எப்படிப்பட்டது என்றால், நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாவை தான் ஒரு கல் என்று சொல்லுகிறார். ஆக நட்பினை விழுங்கும் சாபத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்லை தொட்டதினால் சிறைப்பட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம அப்படியே நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் டிவைஸ் எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை நம்ம கண்ணுல முதல்ல வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. வி லூஸ் அவர் டைம், ஈவன் அவர் வேல்யூபிள் டைம் வி லூஸ். நமக்கே தெரிய மாட்டேங்குது, எப்படி போறதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த வகையில் எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். சோ அந்த வகையில முதல்ல வந்து அலே லாசோ என்ற ஒரு மன்னனை கதாபாத்திரமா கொண்டு வந்து அவனுகிட்ட சொல்றாரு, இந்த மன்னன் வந்து எப்படி வந்து தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் தொலைத்து விடுகிறான், எப்படி தன்னுடைய கல்லை தொட்டதுனால எப்படி தன் வாழ்நாளை இழந்து போயிடறான், அல்லது வந்து தன் சுயரூபத்தை அல்லது தன் சுயத்தினை எப்படி அவன் தொலைத்து விடுகிறான் என்பதை பற்றி இந்த மாயக்கல்லை பத்தி பேசுறாரு. அடுத்து வந்து இந்த கல்லு பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக அடுத்து வந்து ஆதியும் அவனோட நண்பர்களும் பேசுறாங்க. ஆதி அவனுடைய நண்பன் சொல்லக்கூடிய ராமு, சோமு அப்படிங்கிற 2 பேரும் பேசுறாங்க. அந்த பேசுவதன் மூலமாக இந்த கட்டுரை அப்படியே நகருது. சோ அப்படி பேசும்போது நமக்கு என்ன தோணுது, நம்மளோட சில அந்த ராமுவும் ஆதியும் அவனுடைய நண்பர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லது நாம் எப்படியெல்லாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது நாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தினை பற்றி தவறாக புரிதலோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி பேசிக்கிட்டே போகும்போது 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப பேசுறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கல்லை காட்டி அந்த கல்லை வந்து நீ தொட்டோம் அப்படின்னா நாம வந்து நண்பர்களை இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், இந்த கல்லை தொட்டு விட்டால் நம் நண்பர்களை இழந்து விடுவோம், நம்மள அப்படியே மறந்துடுவோம், நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாலதான் நான் போறேன். அதுதான் சொன்னேன். இது எந்த அளவுக்கு என்னுடைய புரிதல் சரி என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட இது பொது போரமா இருக்கலாம், நம்ம எல்லாமே சேர்ந்து விவாதிக்கலாம். இந்த கல்லை தொடுபவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள். இந்த கல்லை தொடுபவர்களை அவருடைய நண்பர்கள் வந்து வெறுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப உதாரணமா வந்து நம்ம பேஸ்புக் எடுத்துக்கிறோம் அல்லது வந்து மற்ற சோசியல் மீடியா எடுத்து அதிலே மூழ்கி உள்ளே செல்லும் பொழுது அல்லது தன்னுடைய கடமைகளை மறக்கும் பொழுது நண்பர்களுக்கு நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு வந்து குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு பிறகாக நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஈடுபடும் பொழுது நம்முடைய கடமைகளை மறந்து விடுவோம் என்பதைத்தான் அந்த இடத்துல அவர் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல வந்து சில நொடிகள் யோசித்த பிறகு அடுத்து மொபைல் போனை பத்தி பேசுறாங்க. மொபைல் போன் வந்து அதுல உள்ள சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ காட்டி அடுத்து வந்து அந்தமான் பயணம் அப்படின்னு ஒரு சாப்டர் தொடங்குது. இந்த அந்தமான் பயணம் அப்படிங்கிற சாப்டர்ல ஏறக்குறைய இது 3வது ஒரு எபிசோடு மாதிரி இதுல வைக்கிறாங்க. சின்ன பகுதியை சின்ன செக்மெண்டா வைக்கிறாங்க. இந்த அந்தமான் அப்படிங்கிற பயணம் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு தொகுப்புல ஒரு இடத்துல வந்து ஒரு வரி சொல்றாரு, இந்த கல்லோட சாபம் தலைமுறைகளை கடந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, இங்கே மக்கள் வாய்மொழியாய் சொல்லிக்கொண்டே வந்த கதை அது என்று சொல்லி அந்த கல்லை பத்தி அட்ரஸ் பண்றாரு. எப்படி அப்படின்னா, நாம் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அல்லது மனதில் இருக்கக்கூடிய உள்ளபடியே ஒரு ஈரத்தினை தொலைத்து விட்டோம் என்றால், அல்லது ஈரமில்லாத ஒரு இதயம் இருக்கும் என்றால், சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு 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 யதார்த்தம் இல்லை என்றால், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும் என்ற விஷயத்த இந்த எபிசோட்ல வந்து முன்வைக்கிறார். அந்தமான பயணம் அப்படிங்கிறதுல. அப்ப சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த மன்னன் அப்படிங்கிற வந்து தன்னுடைய தன்னுடைய நண்பர்களோட ஒரு காட்டிற்கு போகும் பொழுது அவன் சொல்றான், யானையை வேட்டையாடுறதை பத்தி சொல்றான். அப்படி யானையை வேட்டையாடுறதுக்கு வந்து வெறும் பலம் மட்டும் போதுமானதல்ல. யானையை வேட்டையாடுவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வேணும், சில நுட்பங்கள் வேணும், அல்லது வந்து சில யுக்திகள் வேணும். சில யுக்திகளின் மூலமா தான் நமக்கு அதாவது மனித பலத்திற்கு அப்பாற்பட்ட சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜி மூலமா தான் நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வந்து வைல்ட் அனிமல்ஸ் நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்கிறோம். அந்த வகையில வந்து யானை வந்து நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு சில ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து யானையை பத்தி பேசும் பொழுது அந்த யானை வந்து வருது, அப்படி ஒரு சின்ன ஒரு பந்துங்கு குழியை பயன்படுத்தி அல்லது பள்ளத்தை பயன்படுத்தி அந்த யானை வந்து வீழ்த்திடுறாங்க. அப்படி யானையை வீழ்த்தின உடனே அந்த யானை வந்து இப்ப நம்ம கற்காலத்துல வாழும் பொழுது மனிதர்களுக்கு வந்து உணவு தேவைப்பட்டுச்சு. அப்படி உணவு தேவைப்படும் பொழுது அப்போ எல்லாருமே அந்த உணவு பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்த வந்து மெதுவா வந்து இந்த கட்டுரை தொகுப்பு வந்து அடுத்து நகருது. அப்படி எப்படி நகருன்னா அலி லாசு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அந்த தீவுக்கே நம்மளை கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது வந்து அப்பதான் அந்த இதயக்கல்லை பத்தி அதிகமா பேசுறாங்க. அந்த இதயக்கல்லுங்கிறது வந்து எப்படிப்பட்டது என்றால், இன்னும் சொல்ல போனா இந்த இடத்த சொல்லி இந்த விஷயத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும். நண்பர்கள் இல்லாத ஒரு பக்கம் வந்து நாம வந்து ஒரு பக்கம் ஒரு மாடர்ன் டிவைஸ்ல வந்து நம்ம மக்களால் மனிதர்களோட ரொம்ப நெருக்கமா பழக முடியுது. இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டது என்றால், இந்த மாடர்ன் டிவைஸே மனிதர்கள் இருந்து விலகுவதற்கும் காரணமாக இருக்கிறது, அமைந்து விடுகிறது. அந்த வகையில இந்த இதயங்களை பத்தி பேசுறாரு. 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி இந்த 3 நண்பர்கள் வந்து அந்த பாண்டி, சோழன், கற்கி என்ற மூன்று நண்பர்கள். இந்த 3 நண்பர்கள் உள்ளபடியே இந்த கற்கிங்கிற நண்பர் வந்து எல்லாத்தோட நெருக்கமான நண்பனாகத்தான் இருக்கிறான். ஆனால் கூட இந்த மற்ற 2 நண்பர்களும் வந்து பாண்டி என்ற நண்பனும் சோழன் என்ற நண்பனும் கற்கி விரும்புவதை போல அல்லது நேசிப்பதை போல அவங்களுக்கு புரிந்து கொண்ட மாதிரி தெரியல. அவன் வந்து தன் நண்பர்களை தொடர்ந்து நேசிக்கிறான். ஆனால் கூட இவர்கள் வந்து அவனை அப்படி நேசிக்க முடியல. அது வந்து அவனுக்கு வந்து கற்கிக்கு ரொம்ப காயப்படுத்துது. காயப்படுத்தும் போது அவன் சொல்றான், உள்ளபடியே வந்து நட்பு இல்லாத ஒரு உலகத்தை நீங்க நினைச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். நட்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் வந்து இன்னும் கூட வந்து சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னா சன்லாம் வில் நாட் ரைஸ் இன் தி ஈஸ்ட், சயின்டிபிக்ல அது உண்மையும் கிடையாது. ஆனாலும் கூட நம்ம தொடர்ந்து பள்ளிக்கூடத்துல அப்படியே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். உள்ளபடியே இந்த பூமி வந்து கீப்ஸ் மூவ்ஸ் அரவுண்ட் த சன், அந்த ஆர்பிட்ல போகுது. அதுக்கு காரணம் என்று என்னன்னு சொன்னா அது ஒரு வேணா அன்புதான். இந்த அன்பை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு அன்பால் சூழப்பட்ட உலகம் இருந்தால்தான் அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த இந்த கோலத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கோள் இருக்குது, அது வந்து சூரியனை சுத்துது அல்லது வந்து சுற்றாமல் இருக்கிறது, இவ்வளவு நேரத்துக்கு ஒருமே சுற்றுகிறது என்ற விஷயத்தை மற்ற மனிதனுக்கு சொல்வதற்கு இந்த உலகம் வந்து அன்பால் கட்டமைக்கப்பட்ட உலகமாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் புதிந்து கிடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அடுத்த முறைக்காகட்டும் அல்லது அடுத்த மனிதர்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். அந்த வகையில் இங்க நட்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வெறுமனையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வந்து நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அந்த வாழ்க்கை வந்து ஒரு காற்றற்ற உலகத்தை போன்றது அல்லது வந்து விலங்குகள் இல்லாத ஒரு காட்டை போன்றது. அப்படிப்பட்ட நட்பை வந்து தொடர்ந்து நேசிக்கக்கூடிய அந்த நண்பனுக்கு வந்து நண்பர்கள் வந்து இப்படி என்ன வெறுக்கிறாங்களே, வெறுத்து ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்பட்ட அந்த மனிதனுடைய இதயம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், மனிதனை நினைத்துக் கொண்டே இருக்கிறது, அன்புக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அந்த அன்பினை பெற வேண்டும் என்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு நாள் அவன் இறந்து போறான். இறந்து போகும்போது அவன் இதயம் மட்டும் வேகவே இல்லை. ஆக இப்ப நம்ம பார்க்கிறோம்,
அன்பால் சூழப்பட்ட ஒரு இதயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பெரிய நெருப்பில் இட்டாலும் கூட அந்த இதயம் வந்து தன் இதயத்தில் அல்லது தன்னகத்தில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்பொழுதும் இழப்பதே இல்லை என்பதை தான் இங்க நம்ம பார்க்க முடியுது. அன்பில்லாத ஒரு இதயம் வந்து எதுல இட்டாலும் வேகல. ஏனென்றால் அது ஒரு விஷயத்தை வந்து இழந்து நின்றுட்டு இருக்குது. நான் நண்பர்கள்ட்ட வந்து தொடர்ந்து கேட்கிறேன், நான் உண்மையில அன்பு செலுத்துகிறேன், நானும் என்ன அன்பு செலுத்த மாட்டேங்கிறேன் அப்படிங்கும் போது அது ஏக்கமாக மாறுகிறது. மிகப்பெரிய அழுத்தமாக மனதில் இருந்து கொண்டு இருக்கிறது. தீயில் இட்டும் போது கூட அவன் வந்து அந்த இதயம் வேகவில்லை. ஆகவே அந்த வேகாத இதயம் தான் பின்னால் இதயக்கல்லாக மாறுகிறது. அந்த இதயக்கல்லை யாரெல்லாம் தொட்டு விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சாபத்துக்கு உள்ளாகிறாங்க. அது எப்படிப்பட்ட சாபம் என்றால், அதனை யார் தொடுறாங்களோ, யார் தீண்டுகிறார்களோ அவர்கள் தன் சுயத்தை இழந்து விடுவார்கள், தன்னுடைய நண்பர்கள் வந்து இழந்துருவாங்க, நண்பர்களால் வெறுக்கப்படுவார்கள். ஏனென்றால் இவன் வந்து அந்த இதயத்தை அன்பால் நிறைத்து வைத்திருந்தான். அன்பால் நிறைத்து வைத்திருந்த இதயத்தினை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த இதயம் வேகாமல் அல்லது வந்து காலத்தால் இருப்பதை போல அல்லது காலத்திற்கும் இந்த இதயத்தில் அன்பு இருந்து கொண்டே இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது விதமாக கடைசியில் இந்த இதய கல்லிற்கான காரணத்தை சொல்லி முடிப்பது இந்த கட்டுரையில் மிகச்சிறந்த ஒரு புனைவு இலக்கியத்தின் திருப்பம் இருப்பதை போல இந்த கட்டுரை தொகுப்பு இருப்பது. இந்த கட்டுரையை எழுதிய சதீஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய பெண் அந்த குட்டி பாப்பா அவர்களுக்கும் என்னுடைய எனது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அங்கங்க வரிகள் வந்து பொறி போல தெரிப்பதை பார்க்க முடியுது. நண்பர்கள் மறந்தால் மனிதன் எப்படி தனிமையில் சிதைவான், அந்த வார்த்தை வந்து எஸ்ரா சொன்னதாகவும் அந்த வார்த்தையிலிருந்துதான் இந்த கட்டுரையை என்னால் கையாள முடிந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல வந்து தன் எழுத்திற்கான நேர்மையினை சேர்த்திருப்பதை நான் அவருக்கு ரொம்ப சல்யூட் பண்றேன். நான் ஹேட்ஸ் ஆஃப் டு சதீஷா. ஏனென்றால் இது எந்த புள்ளியில் வந்து தொடங்குறது என்றால், நண்பர்கள் எப்பயும் மறக்கக்கூடாது. இது நண்பர்கள் சூழக்கூடிய உலகமாக இருக்கிறது. ஆகவே அந்த நண்பர்கள் சூழக்கூடிய உலகத்தில் நண்பர்கள் மற்ற நண்பனை கைவிட்டால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தான் இந்த கட்டுரைக்கான காரணமாக இருக்கிறது அல்லது மையமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கட்டுரையில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாரு. நண்பர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல, நண்பர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப் இல்ல, நண்பர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பேஸ்புக் இல்ல, நண்பர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு டிக்டாக் இல்ல. ஆக நண்பர்கள் தான் இந்த உலகத்தை கட்டமைக்கிறார்கள், நண்பர்கள் தான் நம் வாழ்வை கட்டமைக்கிறார்கள், நண்பர்கள் தான் சக மனிதனின் அன்பை கட்டமைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லி இந்த கட்டுரை நிறைவு பெறுகிறது. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரொனால்டு பார்ட் சொன்ன மாதிரி ஒரு வாசகன் தான் எழுத்தாளனின் மரணத்தை அறிவிக்கிறான். ஒரு வாசகன் கையில் ஒரு எழுத்து கொண்டு சேரும் பொழுது அந்த எழுத்து அதற்கு பிறகாக ஒரு எழுத்தாளன் இது என்னுடைய எழுத்து என்பதோ, இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்பதை போலவோ அல்லது சொல்லவில்லை என்பது போலவோ அவனால் ஒரு பொழுதும் அங்கு விவாதம் செய்ய முடியாது, தன் கருத்தை அங்கு ஜஸ்டிஃபை செய்ய முடியாது. அதன் பின்னதாக இவர் சிங்கப்பூர்ல இருந்து எழுதியிருக்கிறாரு, இந்த விஷயத்தை இப்படித்தான் இருக்கிறது என்ற எனது புரிதலில் நான் ஜஸ்டிஃபை செய்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பினையும் இரண்டாம் நாள் நிகழ்வாக இந்த சிந்தனை சிற்பங்கள் என்ற கட்டுரை தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த கட்டுரையினை உங்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைதட்டலாம் எல்லாரும். அதாவது நாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்குதுங்க. சரி, என்ன சார்? எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்குது. நேற்றைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க ஒரு விதத்துல அவங்க ஒரு மாதிரி பொழுது கட்டி போயிட்டாங்க. இப்ப நீங்க இந்த கட்டுரைய எந்த கோணத்துல பார்க்க முடியுமோ அதை அந்த கோணத்துல பார்த்து நீங்க உங்களுடைய ஒரு பாணியில உங்களுடைய முறை எப்படி இருக்கு அந்த முறையில ரொம்ப அழகா அதனுடைய நீங்க உள்வாங்கின கருத்தும் சதீஷ் என்ன சொல்லியிருப்பாருன்றதையும் ஒரு உண்மைத்தன்மையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கதையை வந்து இப்படியும் சொல்ல முடியுமா, இப்படிதான் நூல் விமர்சனம் பண்ணணுமா அப்படின்ற அந்த 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 ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நூல் விமர்சனம் பண்ணது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு இது பார்க்கும் போது நேத்து அவங்க சொன்ன ஒரு தனியா இருந்தது, சொன்ன தனித்துவம் இருந்தது, நீங்க சொன்னதுல ஒரு தனித்துவம் இருந்தது. ஒரு கட்டுரையோ ஒரு நூலையோ நம்ம எடுத்துட்டா அந்த கட்டுரையை வாசித்துட்டு அதுல எந்தெந்த விஷயங்களை நாம உள்வாங்கணும், அதை எப்படி நாம பிரசன்ட் பண்ணோம், அது ரொம்ப அழகா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கீங்க. நேற்று சொன்னதும் சரி, இன்னைக்கு சொல்றதும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு என்ன சொல்றதுன்றத விட
ரொம்ப மக்களோட பார்வைக்கு விடுறேன், பிறகு பேசுவோம். கல்யாணி மேடம் இருக்கீங்களா? அவங்க ஏதாவது அவசரமா போனாங்க, போயிட்டாங்களா? ரைட், ஓகே. ரொம்ப அருமை அருமை முத்து சார், நல்ல நல்ல ஒரு விமர்சனம் கொடுத்தீங்க, அருமையா இருந்து. நன்றி சார். சதீஷ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள்லாம் பேசிட்ட பிறகு நம்ம சதீஷ பேசணும். வாங்க ரவி சார், பேசுறீங்களா? சார் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்கு, அதனால நான் பேசிட்டு போயிடுவேன் சார் ஆஃபீஸ் மீட்டிங். நீங்க முடிச்சிருக்கீங்களா இப்ப? ஆமா சார், எனக்கு மீட்டிங் சரி, இருக்கு வாங்க முடிச்சிருங்க. ஆஃபீஸ் மீட்டிங். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார், நீங்க ரொம்ப அழகா வந்து நான் எதை நினைச்சு எழுதுனோ அதை க்ளோஸ். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சவுண்ட் கம்மியா கேக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப கேக்குதா? ஓகே. இல்ல, ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து நான் எதை நினைச்சு எழுதுனோ அதை ரொம்ப அழகா ஒரு அதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கீங்க, குரல் மூலமா ஒரு உயிர் கொடுத்து சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட. நீங்க சொல்லும் போதே வந்து சில இது ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சீங்க, அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ எஸ், இது வந்து எதுக்கு பண்ணுனேன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அந்த கதையை. ஸோ இப்போ என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இவங்க இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, சோஷியல் பாண்டிங்காக கதைகள் சொன்னா அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இருந்துட்டு போது எனக்கு அது தேவையில்ல, எனக்கு தெரியும் யாரும் தேவையில்லைன்னு ஒரு லோன்லியாவே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்பதான் சரி நம்ம ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு இது ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்னதாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அவகிட்டே சொல்லிட்டு இதை நம்ம இந்த ஆர்டிக்கிளாக இருந்தேன் கம்பைன் பண்ணேன். இது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் முக்கியமா இதோட 2வது கதை அவருக்கு ரொம்ப ஒரு வழி கொடுத்தது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் உணர்ந்த என்னன்னா அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொல்றத வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க அவன் போய் சொல்றான் அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த கல்லை தொட்டுட்டான். ஸோ அவங்க மேல அந்த நம்பிக்கை இறந்துட்டாங்க. இவ காப்பாற்றணும்னு போய் சொல்லும்போது அந்த கதையை சொல்ல மீதி ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு தனியான பொண்ணு. அந்த ஊரையே அவளை வளர்க்குற மாதிரி எழுதியிருப்பான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து அன்பா எல்லாரோடையும் பழகுவா, நட்புறமா இருப்பா. ஸோ அவள் வந்து அந்த ஆடு மாடுனா மேய்க்கிறதுக்காக அந்த ஏரியாலே இருக்க மலை உச்சிக்கு போயிடுவா. அப்போ வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு கடல் வெள்ளம் வருது, அதை பார்க்குறா. ஸோ கீழே வந்து சொல்லி வரும்போது அவள் தடுக்கி விழுவா. அது பார்த்தீங்கன்னா தேக்கல். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த ஊரே தெரிஞ்சிருக்குமா, நட்பு பாராட்டி அன்பு செலுத்திருப்பாங்களா, அவங்க எல்லா அன்பும் போயிடும். அவங்கள போய் காப்பாற்றணும்னு இவ சொல்லுவா. அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, நீ ஏதோ போய் சொல்ற அப்படின்ட்டு. அவ பின்னாடி திருப்பி போனோடனே வெள்ளத்துல அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு பிடிச்ச அன்பானவங்க எல்லாரையும் அந்த நம்பிக்கையை இழந்து அவங்களை உதவ முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதா அவருக்கு ரொம்ப பாதிச்சுது. ஸோ அப்பதான் வந்து ஸ்லோவா ஓகே, அப்ப என்கிட்ட பேசணும்னு யாராவது வருவாங்க, அவங்களை ரெசிஸ்ட் பண்ணா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3-4 நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால முக்கியமா இந்த கதை எழுதுனது அதுக்காக தான். ஸோ அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த கதைகள் சொல்லும்போது அவள் தான் சின்ன சின்னதாக ஆட் பண்ணுவான். இன்ஸ்டாகிராம் வருது, இப்போ அந்த டைனோசார் எழுதுனா அதெல்லாம் அவள் தான் சொல்லுவாள். சரி அவன் என்ன வீடியோ போட்டான்னு போடுறது ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னா, டைனோசார் முட்டையை பற்றி போடுங்க, இது போடுங்க. ஸோ அப்போ அதை எடுத்து எழுதுவேன். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் அவள் தான் போடுவாள். ஸோ அப்போ இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் தொட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, அந்த ஆப்ஜெக்ட் டிசைட் பண்ணது அவள் தான், ஒய் கான் பி ஹார்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் தான் ஓகே ரியலைஸ் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் ஸ்டோரி கிளைமேக்ஸ் மாற்றி அந்த பையன் இறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இதோட கண்டினியூஷனா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து என்ன உணர்த்த ட்ரை பண்றான்னா, அவனோட கல்லு தொட்டுறவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு மறந்துடுறாங்களா, அப்போ மற்றவங்களாம் அந்த நட்பு உணரும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி கண்டினியூஷன் எல்லாம் வச்சிருந்தேன் அவள்கிட்ட பேசி டிசைட் பண்ணி அடுத்ததுல. பட் அதுதான் அந்த இறந்த கற்கியோட எண்ணங்கள் வந்து நட்பை புரிஞ்சுக்கோங்க. அப்ப அது இல்லைன்னா அதோட வழி என்னன்னு தெரியும் போது நட்பு மேல இன்னும் பாராட்டுதல் வரும் அப்படிங்கிறது தான் அதோட கதை. அதை வந்து கண்டினியூஷனா யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இதுல வந்து இதோட முடிச்சிருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும். பட் சார் வந்து மித்த பார்ட் எல்லாம் நான் என்ன நினைச்சு சொன்னோன்னு அதை ரொம்ப சூப்பரா எனக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. குட் சதீஷ். ஓகே, என்னன்னா நாங்கெல்லாம் சத்தமா ரொம்ப சத்தமா பேசினா நம்மளோட சத்தமா மூர்த்தி சார் பேசினாரு. இப்ப நீங்க பேசுற சத்தம் வந்து எங்களுக்கு கம்மியா கேட்டதுக்கு காரணம் அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. மூர்த்தி சார் எதனா சொல்லணுமா சதீஷ்க்கு?
சார் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அஹ், நீங்க இன்னும் நிறைய எழுத முடியும்னு நான் நம்புறேன் சார். ஏன்னா அதாவது இந்த ஸ்டீபன் சாரோட கட்டுரை கூட நான் முதல்ல படிச்சேன் நானு. ஏன்னா புத்தக ஸ்டீபன் சார் வந்து ரொம்ப தெரிஞ்சு முன்னாடியே நோன் டு மீ அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து சார் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன் நானு. சைக்காலஜி சம்பந்தமா எழுதியிருந்தாங்க. பட் எனக்குள்ள அதுக்குள்ள டக்குன்னு போக முடியல. அதுல போயிட்டு உடனே வந்து ஏன்னா அதுக்கு நிறைய நிறைய விஷயம் தெரியணும் நமக்கு. மைண்ட் ஃபங்க்ஷனை பத்தி நிறைய தெரிஞ்சாதான் பேச முடியும் நம்ம. அது பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட். சரி நாளைக்கு உடனே பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகல. சோ அதனால நான் எழுத்துக்களோட புலங்குருவேன் அப்படிங்கிற வகையில வந்து இதை படிக்கும் போது டக்குன்னு என் மனசு டக்குன்னு ஒட்டுச்சு. கதை தானே, கதை விட்டுறலாம். அதனால வந்து இந்த ஜன்னலுக்குள்ள டக்குன்னு மற்ற கதவுகளும் எனக்கு பெரிய அடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து சதீஷ்குமாரோடைய சாரோடைய அந்த கட்டுரையோட ஜன்னல் மட்டும் டக்குன்னு தெரிஞ்சு உள்ள என்னால பீப் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன அதாவது புனவி இலக்கியத்தோட மிகப்பெரிய அடிப்படையான சில விஷயங்கள்ல ஒண்ணு சொல்லுவாங்க. அங்கங்க ஒரு சில வார்த்தைகள் அல்லது ஒரு சில வரிகள் மனசுல ஆழமா தைக்க முடிகிற மாதிரியான எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு அபாரமான எழுத்துக்களை பின்னாடி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏறக்குறைய உண்மைதான். அந்த வகையில உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து புனை இலக்கியத்துக்குள்ள உங்களுக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பதிவு பண்ணு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே புதுசா இருக்கு. அதாவது வந்து மாடர்ன் டிவைஸை பயன்படுத்தி அல்லது இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த தலைப்பு ரொம்ப அபாரமானது, இதய கல் அப்படிங்கிறது. உடனே பார்த்தா கல் நெஞ்சு பிடிச்சவனா நீ அப்படின்னு சொல்லுவாங்க திட்டும் போது. இவ்வளவு மனசே இறங்க மாட்டா உனக்கு, கல்ல மனசா இல்ல கல்லா பாறை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதயக்கல் அப்படிங்கிற தலைப்பு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனா வேற என்னென்னமோ தலைப்புலாம் கொடுக்கலாம், ஆனா இதயக்கல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னும் சொல்ல போனா செயற்கை இல்லாம நீங்க உள்ள என்ன டிஸ்கஸ் பண்றீங்களோ அதுக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்துச்சு. அதாவது நண்பர்களை இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப எப்போ நம்ம ஒரு ஃபீலை லூஸ் பண்ணுவோம், சக மனிதனை எப்போ நம்ம இழப்போம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு அன்பின் ஈரம் குறையும் பொழுது அல்லது வறண்டு போகும்போது ஒரு பார்ட்ஸ் லேண்டா மாறும்போதுதான் சக மனுஷனுடைய அன்பை ஏத்துக்க நம்ம மறப்போம் அல்லது நாம கொடுக்க மாட்டோம். அப்ப ஏறக்குறைய கல்லு தானே, கல்லுல வந்து விருச்சகம் இருக்காது, வில் நாட் எரப்ட் எனிதிங். ஸோ அதனால வந்து எதுவுமே முளைச்சு வராது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப சரியான தலைப்பும் கூட. அதுதான் வந்து அந்த லிட்ரரி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கனெக்ஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது உங்கள்கிட்ட இருக்கு சார். நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு புனைவு எழுத்தாளராக உங்களால வர முடியும். நன்றி. சதீஷ், உண்மையான பாராட்டுகள். அதாவது அவர் ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். நாவல்கள் எழுதியிருக்காரு, பல புத்தகம் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு, ஆங்கிலத்திலயும் எழுதியிருக்காரு, பல டிரான்ஸ்லேஷனும் மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் கிடைப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பா சார். நான் ஆக்சுவலா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா எந்த ஒரு புக்கு படிச்சாலும் அந்த புக்கை என் பொண்ணுக்கு எப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஒரு கதை எழுதுவேன். ஆனா அதெல்லாம் பாதியா நிற்கும். ஓகேவா? சோ அந்த கதையெல்லாம் எடுத்து கன்டினியூ பண்ணலாம்னு தோணுது இப்போ சொன்னதுக்கு அப்புறம். தொடர்ந்து எழுதுங்க மூர்த்தி சார். இவரும் இன்னொருத்தர் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களுக்காக பிள்ளை வளர்ப்பு பேரண்டிங் பத்தியே நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டாக் பண்றாங்க. அவங்களை பத்தி தனியா சொல்றேன் நானு. மகிழ்ச்சி. ஓகே சதீஷ், நீங்க டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு மீட்டிங்க்கு, நீங்க பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சார், சதீஷ் பாராட்டுகள். நன்றி சார். சதீஷ் ரொம்ப, அதாவது நான் ஒரு முறை படிச்சேன், எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலா மூர்த்தி சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. கடைசிக்கு நீங்க என்ன சொல்ல வந்து புரிஞ்சு போச்சு. ஆனா அந்த பேரெல்லாம் வச்சீங்க பாத்தீங்கன்னா அட்டகாசமான பேரு. அலா 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 லாசோ என்ற மன்னன் பேரே வித்தியாசமா இருக்கு. அனிதா ரான்சே, எங்க பேரெல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த புனை இருக்கு பாத்தீங்களா, அலா லாசோன்னு இருக்குல்ல, அதை திருப்பி படிச்சீங்கன்னா சோலான்னு வரும். அனிதா ராசன் படிச்சீங்கன்னா திருப்பி படிச்சீங்கன்னா சேருன்னு வரும். சொல்லுங்க. சோலா. திருப்பி படிச்சு பாத்தீங்கன்னா சேருன்னு வரும். ஓகே. அனிதா ரான்சே சேருன்னு வரும்.
அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு எழுதிட்டு வந்தது. அருமையான கற்பனை, நல்ல கற்பனையோட அதுல இருந்து இருந்துச்சு. வெரி குட் கண்டென்ட் ஃபார் ஷார்ட் பிலிம் இல்ல சினிமா மேக்கர். சங்கர் மாதிரி ஆக்டர் கொடுத்தா அந்த லட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு பெருசா டெவலப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஐ எம் லூசிங் ஆல்மோஸ்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ரிட்டையர் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாலே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த இதுலயும் எனக்கு நானும் மொபைல்லயும் யூடியூப்லயும் இருக்கிற ரொம்ப குறைச்சல. இதுக்கே நான் அவாய்ட் பண்றேன். சொந்தக்காரங்களை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ராட்சஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி. ரொம்ப அருமையா அந்த கண்டென்ட் இருக்கு. உங்க அந்த இன்டென்ஷன் நல்லா இருக்கு, ரொம்ப அருமை. மூர்த்தி சார், நீங்க சொன்னதான் எனக்கு ஓரளவு நல்லா மறுபடியும் படிச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்லா அழகா பிரசன்ட் பண்ணி வாழ்த்துக்கள். நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அந்த வார்த்தைகள் பாருங்க, எதை வேண்டாம் தொட்டால் எதை வேண்டாம் சாதிக்கலாம். எல்லா உறவுகளும் மறையும். தொட்ட எல்லா உறவுகளும் மறையும். கடைசியில் நிக்கிறது தனிமைதான் நிற்கும். அந்த வார்த்தைகள்லாம் அழகா தேடி கண்டுபிடிச்சு எழுதிருக்கீங்க. உண்மையில இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்து சார். அந்த சில பல நல்ல வேர்ட்ஸ்னா நீங்க எடிட்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்டீபன் சார், அமுதாமா. சில எழுத்துக்களுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை இருக்குன்னு சொல்லி அவங்க தான் சஜஷன் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சதீஷ், நன்றி நன்றி. நம்ம பேசுவோம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது, சரியா கேட்கல. பிறகு பேசுவோம். அதாவது நிறைய இப்போ நீங்க பேரெல்லாம் திருப்பி போயிட்டெல்லாம் சில டெக்னிக்கலா நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது தொழில்நுட்ப நுணுக்கங்கள்லாம் எங்களுக்கு வெளியே சொல்லிட்டீங்க இப்போ நீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் இருக்கீங்களா? இல்லைன்னா மாலதி பேசுறேமா? ரொம்ப அருமையா இருக்குங்க சார். நான் வந்து இந்த புக்கை நான் எடுத்து சொல்லியிருந்தேன்னா இதுல எப்படி இருக்குதோ இன்ச் பை இன்ச்சா அப்படியே வந்து கொஞ்சம் நோட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு கதையா அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். நான் என் பாணியில நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க என்ன உள்வாங்கினீங்களோ அதை எடுத்துட்டு வந்து எதை சேர்க்கணுமோ அதை கரெக்டா சேர்த்துட்டீங்க. ஏன்னா கடைசியா கொண்டு வந்து அதை முடிச்சிட்டீங்க பாருங்க. நண்பர்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. இருந்தாலும் நீங்க அதை கடைசியா கொண்டு வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கதையை நாங்க படிக்கும் போதே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சதீஷ் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு அழகா மெனக்கட்டி இப்படி எழுதி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. என் குழந்தைகளுக்காக நாங்க நிறைய ஸ்டோரி சொல்றோம், நிறைய பேரண்டிங்காக நிறைய பண்றோம்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இந்த புக்ல எழுதிட்டு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அதை நீங்க அழகா கொண்டு வந்து எங்களுக்கு நல்லா சொல்றீங்க சார். நன்றிங்க சார். நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. சக்கரபாணி சார். வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி. முதலாவதாக சதீஷுக்கு அவர் மகளுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இருவரும் இணைந்து ஒரு கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள். அதுல அந்த குழந்தைக்கு என்ன நினைச்சதோ அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி அதை கொண்டு வந்து இவர் தன்னுடைய இதோடு சேர்த்தாரு. அதை மூர்த்தி சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிலாகித்து அதை நல்லா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். நல்லா அருமையா நீங்க அதை எடுத்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நாம முதல்ல வந்துட்டு அந்த இதய கல்லுன்னு பாக்குறப்போ இது கொஞ்சம் அந்த இப்ப இல்ல, முன்னாடி புக் வாங்க போறேன்னு வருது. இதயக்கல் அதான் இப்ப நார்மலா சொல்றாங்களா, இதயக்கனி, இதய தெய்வம், இதய சிம்மாசனம் அப்படி இப்படி மாதிரி. அது மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைச்சு அப்ப படிக்கல. உடனடியா புத்தகம் கை கிடைச்ச உடனே உடனே படிக்கல. அப்புறம் சில நாள் கழிச்சு ஒரு மேலோட்டமா தான் படிச்சேன், முழுமையா படிக்கல. இன்னைக்குதான் நான் அதை இன்னைக்கு நீங்க பேச போறீங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஊன்றி படிச்சாத நல்லா அருமையா இருந்தது. அது நீங்க சொன்ன அந்த கருத்து, இறுதியா சொன்ன கருத்து உண்மையான கருத்து. நண்பர்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அது இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னத்துக்குன்னா வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டையும் பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இல்லைன்னா ஒரே பொழுதுபோக்கு, அதில் இறங்கிட வேண்டியது. முகநூல் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அப்படின்னு அந்த நட்பு உலகம் வந்தது. அந்த நட்பு உலகமும் இல்லைன்னு போயிட்டா வேற ஒன்றும் அப்போ அடுத்த மாதிரி இல்லை. மனுஷனுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி தான் ஆகிடும். அதை வந்து நீங்க உங்களுடைய பாணிகளை நல்லா எடுத்து சொன்னீங்க. அருமையான விமர்சனம். அந்த புத்தகத்துக்கு மட்டுமல்ல,
அந்த புத்தகத்தில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 26 பேரும் இதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார், நன்றி. வாங்க கோபால் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு இந்த கட்டுரை எழுதிய சதீஷ் சாரும் அவருடைய மகளுக்கும் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். அந்த கட்டுரை ஆக்சுவலா நான் ஒன்றும் அந்த கட்டுரையை படிக்கல. நீங்க அதை உள்வாங்கி ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்து கொண்டு தமிழ் மீது எவ்வளவு ஆர்வம் பெற்று அதை மொத்தமா ஒரு ஒரு பெரிய எளிய நடையில விளக்கண்டு ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கட்டுரை மேலும் படிக்க தோணுகிறது. நான் ஒன்னும் அந்த கட்டுரை படிக்கல, பட் இருந்தாலும் விரைவில் படிப்பேன். அதை எளிதாக புரிந்து கொள்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதோடு இல்லாமல் அவர் சார் ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னாருங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அது கதையை எழுதும் போது அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருந்தாரு. சிறப்பு சார், ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி. நன்றி சார். அதாவது அவர் ஆங்கில பேராசிரியர் மட்டும் இல்ல, தமிழ்ல எவ்வளவு ஆர்வம் இருக்குதுன்றதுக்கு ஸ்டார்டிங்லயே தொடக்கத்திலே ஒண்ணு பண்ணாரு, கவனிச்சிங்களா? என்னுடைய கல்லும் சொன்னாருல்ல, ஞாபகம் வச்சீங்களா? யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த, எவ்வளவு நுணுக்கமான விஷயம் அது. போஸ்டர்ல கிடையாது அந்த தவறு. அந்த தவறு எங்க இருந்ததுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் போய் அதுக்கப்புறம் தான் சரி பண்ணேன் நானு அது தவிர. அது கல்யாணி மேடம் சரியா தானே போட்டிருக்கீங்கன்னு வேற என்ன கேட்டாங்க. ஆமாங்க, சரியா தான் போட்டிருக்கேன், நல்லா பாருங்க அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு. இதுல இருந்தே தெரியுது இல்லையா அவரோட தமிழ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. 2 நாள் தப்புங்கிறதுக்காக சொல்லல, தப்புங்கிறதுக்கு அது எவ்வளவு பொருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னேன். அது தவறுன்றது ஒரு பக்கம், அது எவ்வளவு அதுக்கு நுணுக்கமா சொல்றதுன்றது ஒரு சாதுரியம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திறன். அதுதான் ஆசிரியர்ன்றது. கையாளும் திறன் இருக்கு இல்லையா? அந்த கையாளும் திறன் பாராட்டுக்கள். இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் திருத்திக்கிறோம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அடுத்தது யார் பேசணும்? வேற யார் பேசுறது? வாங்க, காயத்ரி பேசுறீங்களா? லாஸ்டா பேசுறேன் சார். லாஸ்டா பேசுறீங்க. அப்புறம் ராம்குமார் ஏதாச்சும் பேசுறீங்களா? கேட்டீங்களா முழுசா? ரவி சார் இருக்கீங்களா? போயிட்டார் சாமி நினைக்கிறேன். வசந்தி மேடம் நீங்க கேட்டீங்களா? வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க ரவி சார், வாங்க. இந்த கதையை படிச்சுட்டேன். ஆனா இந்த கதையை இவ்வளவு உணர்ச்சிகரமா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் பேசின பிறகுதான் புரிஞ்சுது. அவர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் மாடுலேஷன்ல நல்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவர் சொன்னாரு. ரொம்ப நல்ல டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப நல்லா இருந்தது சார். கட்டுரையை ஜஸ்ட் நேற்று தான் படித்தேன். அதில் இருக்கிற ஆசிட்டிஸ் அப்படியே இது பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி ஈத்தி அப்படி இப்படிலாம் மசாலா போட்டு சொல்லியிருக்கீங்க. நல்லாவே இருந்தது சார். தேங்க்யூ. அதாவது ஒரு கட்டுரையை நாம படிக்கிறதுக்கும் பலர் படிக்கிறதுக்கும் ஒருத்தர் பார்க்கும் போது அந்த கோணங்கள் மாறும். 2வது திறனாய்வு செய்யும் போது அந்த திறனாய்வுன்றதுக்கு அதுக்குரிய ஒரு பாணி இருக்குல்லையா, அதுக்குரிய ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? அந்த தனித்துக்குள்ள நுழையும் போதுதான் அந்த திறனாய்வுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அதுக்குரிய விஷயத்தை தான் நேற்றுக்கு அவங்களும் பண்ணாங்க, இன்னைக்கு முத்துசாரம் பண்ணாரு. இதை கேட்கிறவங்க கண்டிப்பா இன்னொரு முறை போய் படிப்பாங்க அந்த கட்டுரையை. அதுதான் அங்க வேணும். எதிர்பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது யார் பேசுறது? வசந்தி மேடம் வரீங்களா? வாங்க. இல்ல சார், நான் ஃபுல்லும் கேட்கல சார். அவர் பேசணும். கரண்ட் போயிருச்சு எங்க வீட்டுக்கு. இப்படிதான் சரிங்க சரிங்க சரிங்க. அதனால நான் ஃபுல்லும் கேட்டுட்டு அப்புறம் என்னோட இது பரவாயில்ல. ஓகே, வாங்க காயத்ரி பேசுங்க. சார், நானுமே சாரி சார். எனக்கு ஒரு ஃபோன் தவிர்க்க முடியாத கால் ஆயிடுச்சு. பேச வேண்டியதாயிடுச்சு. பாதி கேட்டேன், பாதி கேட்க முடியல. அப்புறம் சதீஷ் சார் பேசுனதையும் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க சார். நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன். ஆனா அது நான் தெரியாம அது சம்டைம்ஸ் தமிழ்ல டைப் பண்ணும்போது தப்பு தப்பா வரும். இந்த எழுத்து பிழைகள்லாம். அதனால நான் சொல்லல. ஏன்னா இது தெரிஞ்சு போடுறது இல்லை அப்படின்ட்டு. ஆனா அது நுணுக்கமா சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அது அது உண்மையிலேயே வாத்தியார்களுக்கே உண்டானதான்னு தெரியல. அப்புறம் நீங்க சொல்றது, நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்கன்னு சார் சொன்னாரு. நீங்க சொல்ற விதம் ரொம்ப அழகா இருந்தது சார். எனக்கு இதுல சதீஷ் சார் ஏதோ சொன்னாரு இல்லைங்க சார், ரிவர்ஸ் சைக்காலஜின்னு. அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி மட்டும் என்னன்னு கேட்கறேன் சார். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாரு. அதுவா இதுவான்னு எது ரிவர்ஸ் சைக்காலஜின்னு எனக்கு
ரிவர்ஸ் சைக்காலஜினா என்ன சார் சொல்றீங்க நீங்க? சதீஷ் சார்? சதீஷ் இருக்காரா? ஓ, இல்ல சதீஷ். சதீஷ் ஆக்சுவலி சதீஷ். வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்கன்னு சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லைன்னாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் ம். இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ் பண்ண, அதுதான் நான் அப்படி சொன்னேன். ஓகே. சூப்பர். ஓகே, ஓகே. சூப்பர் சார். இட் ஒர்க், அது ஒர்க் ஆச்சு, அதுதான் வந்து கரெக்ட், சொல்லணும். கரெக்ட், கரெக்ட். சூப்பர் சார். ஆக்சுவலா அதுக்கு வந்து உங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னைக்கு நெறைய பேரு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நீங்க எழுதியிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஆ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்டின்னா, குழந்தைங்கள்ட்ட எதையுமே நேரடியா சொன்னா ஆனா பெரியவங்கள்ட்டயே நேரடியா சொன்னா நடக்கிறதில்ல. குழந்தைங்கள்ட்ட சுத்தமா நேரடியா சொல்லக்கூடாது. ஆ நம்ம வந்து கதைகள் மூலமாவோ அதுக்கு தான் நம்ம ஊர்லலாம் கதைகள் இருந்தது. இப்பலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம கதைகளே நம்ம சொல்றதில்ல. கதையினுடைய சாராம்சமே அதுதான். நம்ம சொல்ல வேண்டியத டைரக்ட்டா சொல்லாம, கதைகள் மூலமா ஆரம் இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாரி கஷ்டம் வரும். ஆனாலும் நம்ம நல்லது செய்யணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம கதைகள் மூலமா சொல்லிட்டு இருந்தோம். அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த குழந்தைங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு நீங்க யோசிச்சு, உங்களோட நிறுத்தாம, இது வெளியில எல்லாருக்கும் இத பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்ச அந்த ஒரு விஷயம் மெயினா அந்த குழந்தை நெறைய பேர்கிட்ட பார்க்க முடியுதுங்க சார். இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் வேணான்றத. ஏன்னா, நம்ம ஊர்ல நம்மலாம் வந்து சின்ன வயசுல வந்து, நம்மளுக்கு நண்பர்கள் தான் உலகமா இருக்கும். அப்ப வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு நம்மலாம் வந்து இப்ப தான் வந்து கொஞ்சமே ஏதாவது கத்துக்கிறோமே தவிர, இன்னசென்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம. அந்த விதத்துல நம்ம வந்து பாக்கியவான்கள். ஆ இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அது அத்தியாவசியமாயிடுச்சு. ஏன்னா, டெக்னாலஜி வர 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 நீங்க நம்ம எதையுமே தடுக்க முடியாது. இந்த மாற்றமோ, வளர்ச்சியோ தடுக்க முடியாது. அதனுடைய நீட்சியா நம்ம இந்த மாரி விஷயங்கள சந்திக்கும்போது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கணுமே தவிர, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி, இந்த காலத்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்லாம, அத நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? ஏன்னா, இப்போ இவரோட அண்ணன் பசங்கள்ட்டயும் நான் அத பார்த்தேன். அவன் ஃபீல் பண்றான். ஆ உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இல்லையே! அவன் கொஞ்சம் அங்க நம்ம ஊர்ல இருந்துட்டு வந்து இங்க வந்ததுனாலயா என்னன்னு தெரியல. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அப்படின்ற மாரி ஃபீல் பண்றான். அந்த வார்த்தையில அவனோட அந்த அந்த சோகம் எனக்கு தெரிஞ்சது. ஆ இப்ப வந்து இ இ இந்த இப்ப எப்படி இருக்குன்னா, ஹாய், பாய் பேசுறோம், பழகுறோம் இப்படியே போயிடுது. அதனால அந்த கனெக்டிவிட்டி இல்லாதனால தான் பசங்க வந்து சில சின்ன இந்த வயசுலயே துரோகங்கள் அது இதெல்லாம் சந்திக்கும்போது, அவங்களுக்கு அது பெருசா தெரியுது. இல்ல ஏதாச்சும் ஒரு இழப்பு, அந்த மாரிலாம் இருக்கும்போது ஒரு பயம் வருதுங்க சார் கண்டிப்பா. நம்மளுக்குமே அது வரும். அது அடுத்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் அழகா அத யோசிச்சு பசங்களுக்காக நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியா டெக்னாலஜிய யூஸ் பண்ணி சொல்ற அந்த ஒரு விஷயமும் முக்கியமா தேவ. நன்றிங்க சார். தேங்க் யூ சார். நன்றி காயத்ரி. நன்றி. சதீஷ், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். வாங்க மேடம். அதாவது ஓரளவு நான் அத வந்து ஒரு கிளிம்ப்ஸ் குடுத்தேன். எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவு திருப்பி படிக்கணும். ஏன்னா அது 2 தடவ படிச்சா தான் அது புரியும். அ நல்ல நல்லா எழுதியிருக்கிறாங்க சதீஷ். ரொம்பவே அழகா இருக்கு. நெறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது, நான் நிதானமா உட்காந்து படிச்சு உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்து இந்த அதிசய கல் அப்படிங்கிறது ஒரு பொருள வச்சுட்டு அந்த சாரி இதயக்கல். இதயக்கல் நீ ஏன் அதிசயக்கல் சொன்னேன்னா, நான் வந்து அதிசயக்கல்னு ஒரு ஸ்டோரி எழுதினேன். எங்களோட ஹூஸ்டன்ல இருக்கிற இதில தமிழ் சாரல்னு ஒரு இதில. அது வந்து அது கடற்கரையில கிடைக்கும். அத 3 பிள்ளைங்க எடுப்பாங்க. 3 பிள்ளைங்க அத தடவுனா ஜீம் பாம்பும் அது மாரி அங்க அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஆனா அவங்க 3 சாய்ஸ் தான் இருக்கும். அந்த மாரி எழுதினேன். ஸோ அதனால அதிசயக்கல்னு சொல்லிட்டேன். இதயக்கல். இதயக்கல் ரொம்பவே அழகா இருக்கு. இதில நீங்க யூஸ் பண்ண டெக்னிக் நான் 2, 3 பார்த்தேன். ஒண்ணு அனிதா ராம்சே அப்படிங்கிறது. ராம்சேய நீங்க அனிதா ராம்சேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அனிதா ராம்சேன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்கால. அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு. அத வச்சு எழுதியிருக்கீங்களோன்னு நெனச்சேன். ஆனா, நீங்க கொண்டு வந்தது மாடர்ன் அண்ட் ஓல்டு 2யும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி, அந்த டெக்னிக்ல வந்து பழசையும் கொண்டு வந்திருக்கிறீங்க, புதுசையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த 2மே குழந்தைங்களுக்கு தெரியணும். பழசையும் நமக்கு தெரியணும், புதுசும் தெரியணும். புதுசா அவங்களுக்கு தே ஆர் கம்ஃபர்டபுள். அ பழசும் தெரியணுங்கிறதுக்காக அந்த டெக்னிக்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். சேர சோழன், பாண்டியன், அப்புறம் வந்து இந்த மாதிரி இது அதனுடைய பேக்ரவுண்ட் மாரல் வந்து நீ நண்பர்கள் இழக்க முடியாதுன்னு தான். ஆனா சில சமயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆ நெறைய குழந்தைகள் இப்ப வந்து அவங்களுக்கு நண்பர்கள் தான் எல்லாமேவே இருக்காங்க. இப்போ நான் நம்ம ஃபேமிலிய விட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமா இருக்காங்க அவங்களுக்கு.
இப்போ என்னோட பையன்லாம் ஒரே பையன், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கிடையாது. அவனை சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேர் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாமோ, அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல புக் எழுதிருக்கீங்க. நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் சொன்னதை திருப்பி கேட்டு சொல்கிறேன். கட்டாயமே ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் கட்டாயமே நல்லா நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் சீக்கிரம் வரணும்னு பார்த்தேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துச்சு. ரொம்ப மழை கோயம்புத்தூரில், காற்று மழையுமா இருக்குது. ஓகேங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஓகே, ரைட். ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம், மற்றவர்களாம் முடிச்சுக்கலாம். மூர்த்தி சார், நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். அந்த பேரை திருப்பி போட்ட பேர் வைக்கிறது, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி என் சண்டை சொல்லி ஒரு சொல்லுதான், பாஸ்வேர்டு எது எப்படி இருக்குதுன்னு. ஒண்ணும் இல்லப்பா, இது ஏதோ ஒரு நேரம் சூஸ் பண்ணிக்கோ, அது அப்படியே உள்டாவா திருப்புப்பா, அதுதான்பா உனக்கு மட்டும் தான் தெரியுமா அந்த பாஸ்வேர்டு. ஒரு நேம் எடுத்துக்கோ, அது உள்டாவா திருப்பினாக்கா புது விதமான பேர் வரும், அது யூஸ் பண்ணிக்கொள்றப்ப சோனாவை லாசம் மாத்துறது அனிதா ரான்சவே சேரன் வந்து இப்படி மாத்துறதுனா உண்மையிலே வெரி குட் டெக்னிக். இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக். தேங்க்யூ சதீஷ். கிரேட் சதீஷ், ரியலி கிரேட். பாராட்டுக்குரிய சில செய்திகள். உங்களோட செயல்கள்லாம் மிகவும் அருமை. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மோதி சார், எதனா சொல்லுமா? இல்ல சார், ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு, இன்னொரு கட்டுரை பத்தி பேசுறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, அதாவது ஒரு கட்டுரை ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியால வேற ஒருத்தருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கும் ஒரு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோணத்துல முடிவு பண்ணிருக்கேன். பார்ப்போம். நிச்சயமா வேற ஒரு தலைப்பு எடுத்துட்டு பேசுவோம். உங்களுக்கு பேசுறதுக்கான தலைப்புகள் இல்லை, பேசுறதுக்கு நிறைய இருக்குது. பார்ப்போம். நீங்க புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு சொல்லுங்க, எப்படி இருக்குதுன்னு முழுசா படிச்ச பிறகு சொல்லுங்க, பார்ப்போம். ஒரு அருமை, ஒரு நல்ல ஒரு, அதாவது நேற்றுக்கு ஒரு பாணியில் அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து இந்த கதைக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அதை அழகா பண்ணிருக்கீங்க நீங்க. அது எப்படி நம்ம கையாளணும், அந்த கதையில் ஒரு கருத்துக்களை எப்படி சொல்லணும், அவர் எப்படி ஒரு எழுத்தாளர் எப்படி அதை உள்வாங்கியிருக்காரு, அந்த குழந்தைக்கு என்ன தகவலை சொல்ல வந்திருக்காரு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நட்புன்றது இருக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, இல்லாத இருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி வருது இல்ல. நட்புன்றது நோ சொல்றது கத்துக்குங்க அப்படின்றத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ பெரும்பாலும் இப்ப ரவி சார் கூட படிச்சேன்னு சொன்னார். ஒருத்தர் இப்ப படிக்கிறது வேற, அதை கொஞ்சம் தீவிரமா உள்ள இறங்கி இந்த மாதிரி கவனம் செலுத்தி என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கறது வேற. அதுக்காக தான் இதை பேசணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு கட்டுரையும் பேசும்போது அந்த கட்டுரையை போய் படிக்கும் போது அப்படி அதை உள்வாங்குவாங்க. அப்ப அவங்க கோணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க தோணும். அதை யோசிச்சுதான் நாங்க இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணது, திறனாய்வு மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 நிகழ்ச்சி, நேற்றையும் தினமும் இன்றைய தினமும் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிகப்பெரிய நன்றி. மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு மறுபடியும் பாராட்டுக்கள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.